அமெரிக்காவின் வேலா ஹோட்டல் சேட்டலைட் OPS 6911 பூமியில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் பறந்தபடி பூமியை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. ஆயிரத்தி 1979 செப்டம்பர் மாதம் 22 அதிகாலையில் இந்து மகாசமுத்திரத்தின் தென்பகுதியில் 2 பாரிய பிரகாசமான வெளிச்சங்கள் தோன்றியதை அந்த அமெரிக்க செய்மதி அவதானித்தது. அந்த வெளிச்சங்கள் அணுகுண்டு பரிசோதனையின் போது பொதுவாக ஏற்படுகின்ற வெளிச்சங்களை ஒத்ததாகவே காணப்பட்டன. உலகத்தின் பார்வையில் இருந்து மிகவும் அந்நியப்பட்டிருந்த ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா கண்ட எல்லைகளில் பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருந்த ரொசெட் தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பிரின்ஸ் எட்வர்ட் தீவுகளுக்கு அருகே அந்த பிரகாச வெளிச்சம் தென்பட்டிருந்தது. வெளிச்சம் தோன்றிய சமகாலத்தில் மிகப்பெரிய அலைகளும் அந்த பிராந்திய கடலில் தோன்றியிருந்தது அவதானிக்கப்பட்டது. உலகத்தின் பார்வையில் இருந்து வெகு தொலைவில் யாரோ அணுகுண்டு பரிசோதனையை மேற்கொண்டிருப்பதற்கான அனைத்து சான்றுகளும் தென்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அது. யார் அந்த அணுகுண்டு பரிசோதனையை செய்திருந்தார்கள் என்று கண்டறிவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது அமெரிக்கா. தனது விமானங்களை உடனடியாகவே அந்த கடற்பரப்புக்கு அனுப்பி ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டது, கண்டுபிடித்தது. ஆனால் அந்த அணுகுண்டு வெடிப்பை எந்த நாடு மேற்கொண்டது என்ற தகவலை அமெரிக்கா வெளியிட மறுத்துவிட்டது. வேலா இன்சிடென்ட் அல்லது சவுத் அட்லாண்டிக் பிளாஷ் என்ற பெயர்களில் பிரபலியமான அந்த சம்பவம் பற்றி இன்று வரை அமெரிக்கா தனது கண்டுபிடிப்பை பகிரங்கப்படுத்தவில்லை. ஆனால் அந்த சம்பவம் பற்றிய தேடல்களை மேற்கொண்ட ஆஸ்திரேலியா உட்பட பல ஆய்வுக்குழுக்கள் அன்றைய தினம் இந்து சமுத்திரத்தின் தென்பகுதியில் அணுகுண்டு பரிசோதனையில் ஈடுபட்ட நாடு இஸ்ரேல் என்று பகிரங்கப்படுத்தியிருந்தார்கள். தன் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்று இஸ்ரேலில் இருந்து மிக தூரத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரான்சின் உதவியுடன் இஸ்ரேல் அணுகுண்டு பரிசோதனையில் ஈடுபட்டதாக பல்வேறு தரப்புகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. ஆனால் இன்று வரை இஸ்ரேல் அந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இஸ்ரேல் அணு ஆயுதம் தரித்து மத்திய கிழக்கு சண்டியனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற வரலாறு பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆயிரத்தி 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த போது இஸ்ரேலின் முதலாவது பிரதமர் டேவிட் பென் கூரியன் ஒரு விடயத்தில் உறுதியாக இருந்தார். வரலாற்றில் இனிமேல் ஒரு ஹோலோகாஸ்ட் இடம்பெற்றுவிடக் கூடாது. யூத இனத்தை இனிமேல் யாரும் அழிக்க அனுமதிக்க கூடாது. இந்த குறிக்கோளை உறுதிப்படுத்த வேண்டுமானால் யூதர்களின் கரங்களில் உலகை எச்சரிக்கும், அதாவது யூதர்களை அழிக்க வருகின்றவர்களை எச்சரிக்கும் ஒரு பயங்கர ஆயுதம் இருக்க வேண்டும். அணுகுண்டு போன்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் யூதர்களின் கரங்களில் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்ரேலின் முதலாவது பிரதமர் டேவிட் பென் கூரியனின் குறிக்கோளாக இருந்தது. அப்பொழுதுதான் பிறந்து அயல் நாடுகளிடம் இருந்து தினமும் ஒரு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு டேவிட் பென் கூரியனின் கனவு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. ஆனால் தனது குறிக்கோளுக்காக டேவிட் பென் கூரியன் முன்வைத்த நியாயப்பாடு ஒன்று அணுகுண்டை உருவாக்கும் பணியில் இஸ்ரேல் முழு அளவில் ஈடுபடுவதற்கான உந்துதலை அவர்களுக்கு வழங்கியிருந்தது. உலகின் முதலாவது அணுகுண்டை உருவாக்கிய ராபர்ட் ஒப்பன்ஹைமராக இருக்கலாம், அணுகுண்டை உருவாக்குவதற்கான சமன்பாடுகளை கண்டுபிடித்துக் கொடுத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும்,
நைட்ரஜன் குண்டின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற எட்வர்ட் டில்லராக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேருமே யூதர்கள்தான். யூதர்களை வைத்து, யூதர்களை பயன்படுத்தி அமெரிக்காவினால் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்றால், ஒரு யூத நாடான இஸ்ரேல் அதே யூதர்களை வைத்து ஏன் அணுகுண்டு போன்ற ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது? யூதர்களால் அமெரிக்காவுக்கு மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கலாம் என்றால், ஏன் தங்களுக்கென்று அணுகுண்டை யூதர்களால் தயாரிக்க முடியாது? அணுகுண்டு யூதர்களின் கரங்களில் இருந்தால் மாத்திரமே யூதர்களால் இந்த பூமியில் உயிருடன் இருக்க முடியும். டேவிட் பென்குரியனின் இந்த உறுதியான வார்த்தை அணுகுண்டு தயாரிப்பு என்கின்ற விடயத்தில் யூத விஞ்ஞானிகளை விரைந்தோட வைத்திருந்தது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சயின்ஸ் கார்ப்ஸ் என்று ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டு இஸ்ரேலின் நெகேவ் பாலைவனத்தில் அணுகுண்டு தயாரிப்பிற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டார்கள். உலகை பொறுத்தவரையில் இஸ்ரேலியர்கள் நெகேவ் பாலைவனத்தில் பெட்ரோல் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் அங்கு ரகசியமாக அணுகுண்டுக்கான யுரேனியத்தை நுகர்ந்து கொண்டிருந்தது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தெரியும். பிரான்சின் CEA என்று அழைக்கப்படுகின்ற ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் அட்டோமிக் எனர்ஜி கமிஷனுடன் இணைந்து அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட ஆரம்பித்தது இஸ்ரேல். ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கான சிறிய ரிசர்ச் ரியாக்டரையும் சிறிய அளவிலான யுரேனியத்தையும் வழங்கியிருந்தது பிரான்சின் அந்த அமைப்பு. 1956 ஆண்டு செப்டம்பரில் இஸ்ரேலில் உள்ள டிமோனா என்கின்ற இடத்தில் அணு ஆயுத பரிசோதனை கூடம் ஒன்றை அமைக்கும் பணியில் ஈடுபட்டது இஸ்ரேல். ஆனால் அந்த பரிசோதனை கூடம் உலகத்தின் பார்வைக்கு வர கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பிடித்தன. நீர்ப்பாசனத்திற்காகவும் ஆக்க முயற்சிகளுக்காகவும் அணுசக்தியை தான் பாவித்து வருவதாக இஸ்ரேல் கூறி வருகின்ற போதிலும், ஈராக்கில் செய்ததைப் போன்று அல்லது ஈரானில் செய்வதைப் போன்று இஸ்ரேல் அழிவின் ஆயுதங்களை தயாரிக்கின்றதா இல்லையா என்று பார்ப்பதற்காக பரிசோதனையாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டும் என்று எந்த உலக நாடும் இஸ்ரேலிடம் கேட்டதும் இல்லை, இஸ்ரேல் விட்டதும் இல்லை. இஸ்ரேல் தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றது, தான் ஒரு அணு ஆயுத நாடு என்று இன்றைக்குமே கூறியது கிடையாது. அதேவேளை தன்னிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்றும் அது மறுத்தது கிடையாது. உலகின் அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமான NPT என்று அழைக்கப்படுகின்ற ட்ரீட்டி ஆன் த நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸிலும் இஸ்ரேல் இதுவரை கையொப்பமிடவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஒரு அணு ஆயுத நாடு என்று உலகம் திடமாக நம்புகின்றது. அதுவும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரித்த நாடுகள் வரிசையில் 5வது நாடு இஸ்ரேல் என்று கூறுகின்றது உலகம். இஸ்ரேல் வசம் 80 முதல் 400 வரையிலான அணுகுண்டுகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இஸ்ரேலிடம் இருக்கின்ற 6500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஜெரிக்கோ ரக கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமாக அல்லது இஸ்ரேலின் நீர்மூழ்கி கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ள க்ரூஸ் மிசைல்ஸ் மூலமாக அல்லது விமானங்களில் பொருத்தி இஸ்ரேல் தனது அணுகுண்டுகளை பயன்படுத்த முடியும் என்று கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். பலஸ்தீனத்தின் மீது அழிவுகளை பிரயோகித்து அவர்களை நாளாந்தம் கொன்றொழித்து வருகின்ற இஸ்ரேல் மீது ஏன் எந்த ஒரு நாடும் நடவடிக்கை எடுப்பதில்லை, முஸ்லிம் நாடுகள் ஏன் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளுவதில்லை என்று பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விக்கு இஸ்ரேல் அணு ஆயுதம் தரித்துள்ள ஒரு வல்லரசு என்பதுதான் உண்மையான பதில். இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூறுவதானால், இஸ்ரேலிடம் இன்னும் எப்படியான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றன, இஸ்ரேல் வசம் இருக்கின்ற அழிவின் ஆயுதங்களின் வீச்சு எந்த அளவு,
எப்படியான நவீன ஆயுதங்களை எல்லாம் இஸ்ரேல் கண்டுபிடித்து தன்வசம் வைத்திருக்கின்றது போன்ற விடயங்கள் உலகின் எந்த நாடுகளுக்குமே தெரியாது என்பதுதான் இஸ்ரேலின் விடயத்தில் வெறும் வாய்ப்பேச்சுடன் அநேகமான நாடுகள் தம்மை மட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பிரதான காரணம் என்று கூறலாம். இதில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் முக்கியமாக பார்த்தாக வேண்டும். இஸ்ரேல் அணு ஆயுதங்களை தனதாக கொண்டிருக்கின்ற நாடு மாத்திரமல்ல, மாறாக தன்னை அழிக்க துடிக்கும் தனது எதிரி நாடுகள் எதுவும் அணு ஆயுதத்தை தயாரித்துவிடக் கூடாது என்பதிலும் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு நாடு என்று கூற முடியும். மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தான் மாத்திரமே ஒரு அணு ஆயுத நாடாக இருக்கும் வரைக்கும் தான் இஸ்ரேலினால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று கூறப்படுகின்ற படைவெளி சமநிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலின் கரம் ஓங்கி காணப்பட வேண்டுமானால் இஸ்ரேல் அணு ஆயுதங்களை தனதாக கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலின் எதிரிகள் அணு ஆயுதங்களை கொண்டிருக்க கூடாது என்பதை உறுதி செய்து கொள்வதை ஒரு தந்திரோபாய நடவடிக்கையாக மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல். பல்வேறு நாடுகளின் உதவியுடன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஈராக் அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஈராக்கின் தலைநகர் பக்தாத்திற்கு அருகாக ஈராக் அமைத்திருந்த நியூக்ளியர் ரியாக்டர் மீது 1981 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி அன்று அதிரடி விமான தாக்குதலை மேற்கொண்டு அதனை முற்றாகவே அழித்திருந்தது இஸ்ரேல். ஆபரேஷன் ஒபேரா அல்லது ஆபரேஷன் பாபிலோன் என்கின்ற பெயரில் இஸ்ரேல் வான்படை மேற்கொண்ட அந்த அதிரடி தாக்குதலில் இஸ்ரேலின் F-16A குண்டுவீச்சு விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து சவுதி அரேபியா, ஜோர்தான் போன்ற நாடுகளை கடந்து சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து ஈராக்கின் அணு நிலைகளை தாக்கி அளித்திருந்தன. இஸ்ரேலின் அந்த செயலை உலகமே கண்டித்தது. இஸ்ரேலுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகள், தடைகள் போடப்பட்டன. ஆனால் இஸ்ரேல் மீது கை வைக்க யாருமே முன்வரவில்லை. 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இஸ்ரேல் விமானங்கள் சிரியாவின் அணு நிலைகள் மீது மேற்கொண்ட ஆபரேஷன் ஆர்ச்சார்ட் என்ற படை நடவடிக்கை. வடகொரியாவின் உதவியுடன் சிரியாவின் டெய்ர் எஸ் சோர் என்கின்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த நியூக்ளியர் ரியாக்டரினை குண்டு வீசி அழித்திருந்தது இஸ்ரேலின் விமானப்படை. இஸ்ரேல் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பயன்படுத்தி சிரியாவின் ஏர் டிஃபென்ஸினை குழப்பி அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இதேபோன்று ஈரான் மேற்கொண்டு வருகின்ற அணு ஆயுத தயாரிப்புகளை ஸ்டக்ஸ்நெட் என்கின்ற வைரஸ் தாக்குதலை மேற்கொண்டு 2010ஆம் ஆண்டில் குழப்பியிருந்தது இஸ்ரேல். உரிமை கூறப்படாத கடத்தல்கள், படுகொலைகள், வைரஸ் தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள், இப்படி பல கோணங்களில் அரேபிய நாடுகள் எதுவும் அணு ஆயுதங்களை உருவாக்கிவிடக் கூடாது என்று அணு ஆயுதங்கள் பலவற்றை தரித்து நிற்கும் இஸ்ரேல் கூறிக்கொண்டிருப்பது பேலன்ஸ் ஆஃப் பவர் என்கின்ற விடயத்தில் மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் கரம் ஓங்கியபடியே இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. பலஸ்தீன விடயத்தில் ஒரு வரையறையை கடந்து அரபு நாடுகளினால் நகர்வெடுக்க முடியாமல் இருப்பதற்கும், பெரிய பெரிய நாடுகளெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பதற்கும் இஸ்ரேல் ஒரு அணு ஆயுத வல்லரசு என்பதே பிரதான காரணம்.